بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. وقال تبارك وتعالى أيضا: ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. கண்ணியமிக்க அல்லாஹ் தபாரக வ தஆலாவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலாவின் அருளால் நாம் அனைவரும் அல்லாஹ் தபாரக வ தஆலாவின் இந்த பள்ளிவாசலில், இந்த மஸ்ஜிதில் தீனுடைய, மார்க்கத்துடைய, கிதாபு சுன்னாவுடைய சில விஷயங்களை அறிவதற்காக இங்கு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா அவருடைய இந்த மஜ்லிஸை, அமர்வை ஏற்றுக்கொள்வார்கள். ஆமீன். அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த வகுப்புகள், இந்த அமர்வுகள், இந்த மஜ்லிஸ்கள் மூலமாக முஸ்லிம்களுக்கு நிறைய ஹைரை அல்லாஹ் தபாரக வ தஆலா கொடுக்கின்றார். நல்ல மார்க்க விஷயங்களை அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர்களுக்கு கொடுக்கின்றார். அதைப்பற்றி அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றார்: வஸக்கிர் فإن الذكرى تنفع المؤمنين. وذكر فإن الذكرى تنفع المؤمنين. और भी நீங்கள் முஸ்லிம்களுக்கு தஸ்கீர், நசீஹத் செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் அவர்களுக்கு அறிவுரை செய்து கொண்டே இருங்கள்.
தஸ்கீர் செய்து கொண்டே இருங்கள். فإن الذكرى تنفع المؤمنين. நிச்சயமாக இந்த நசீஹத், இந்த தஸ்கீர் அவர்களுக்கு பயன் தரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். இந்த மஜாலிஸ், அந்த மஜாலிஸ்களில் ஒரு அமர்வு, ஒரு மஜ்லிஸாக ஆகும். அதேபோல் நாம் இந்த மஜ்லிஸ்களில் அமரும்போது, நாங்கள் இந்த வகுப்புகளில் கலந்து கொள்ளும் போது நாம் நம்முடைய நியத்துகளை தூய்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய நியத்துகளை ஹாலிஸாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அப்பொழுதுதான் நம்மளுடைய இந்த கூட்டத்தில், இந்த மஜ்லிஸ்களில் கலந்து கொள்வதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறார். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா இந்த அமர்வுகளில் நிறைய செய்தி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார், நிறைய அஜ்ரி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த ஹதீஸை கேட்டிருக்கலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமில் வருகின்ற இந்த ஹதீஸ், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் يتلون كتاب الله ويتدارسونه بينهم إلا نزلت عليهم السكينة وغشيتهم الرحمة وحفتهم الملائكة وذكرهم الله في من عنده. அல்லாஹ் தஆலா இந்த அமர்வுகள் மூலமாக இந்த தீனுடைய மஜ்லிஸ்கள், கிதாபு சுன்னாவுடைய சொற்பொழிவு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா 4 பெரிய அஜ்ரை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அதில் முதலாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ். அல்லாஹ் தஆலா உடைய பள்ளிவாசலில், அல்லாஹ் தஆலா உடைய மஸ்ஜிதில் நாம் அவருடைய கிதாபை, அவருடைய குர்ஆனை ஓதுவதற்கும் அல்லது குர்ஆனுடைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் அல்லது குர்ஆனுடைய தஃசீரை தெரிந்து கொள்வதற்கும் அல்லது மார்க்கத்துடைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் நாம் கூடுவோம் என்று சொன்னால், இல்லா நஸலத் அலைஹி ஸகீனா, அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது சகீனத்தை இறக்குகின்றார். சகீனா, சகீனா, சகீனா என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு முஸ்லிம், ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் ஒரு இத்மீனா, ஒரு சகீனா, ஒரு சுகூன் அவன் உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா இறக்குகின்றார். ஏனென்றால் ஒரு சகீனத் அல்லாஹ் தஆலா இந்த அமர்வுகளில் அவர் மூலமாக நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. அதே போல் ஒரு சகீனத் அல்லாஹ் தஆலா இந்த கல்வியை பெற்ற பிறகு நாம் அமல் செய்தால் அல்லாஹ் தஆலா அந்த அமலில் நமக்காக அந்த சகீனாவை வைத்திருக்கிறார். இந்த சகீனா அல்லாஹ் தஆலா இந்த சகீனாவை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அல்லாஹ் தஆலா முஃமின்களை அவர்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சகீனாவுடைய விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். وأنزل عليهم السكينة. சுகம், இத்மீனான் ஒரு பெரிய விஷயம், சின்ன விஷயம் கிடையாது. இந்த சகீனா எந்த சுகூனுக்காக, எந்த இத்மீனானுக்காக நாம் இந்த உலகத்தில் இருக்கின்றோமோ, நாம் தேடுகின்றோமோ, அந்த சகீனா, அந்த இத்மீனான் நம்மளுடைய இந்த அமர்வுகளில் இருக்கின்றது. நாம் அங்கு இங்கு தேடுகின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா நாம் பள்ளிவாசல்களில் வந்து இந்த தீனுடைய சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை நாம் கலந்து கொண்டால்
அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னை கொடுக்கின்றார். இரண்டாவது விஷயம் வகஷியத்துஹுர் ரஹ்மah. வகஷியத்துஹுர் ரஹ்மah. அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய ரஹ்மத் நம்மீது இருக்கின்றது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய ரஹ்மத் நாம் அந்த ரஹ்மத்தை நாம் தேடுகிறோம். அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய ரஹ்மத் யாருக்கு வருகின்றதோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் வெற்றி, அதே போல் மறுமையிலும் அவர்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும். இந்த ரஹ்மத், இந்த வகுப்புகள் மூலமாக இந்த அல்லாஹ் தபாரக வ தஆலாவின் பள்ளிவாசலில் நாம் ஓதுவதும், நாம் படிப்பதும், நாம் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதும் அதன் மூலமாக அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கின்றது. மூன்றாவது விஷயம் வஹஃபத்ஹுல் மலாயிகா. வஹஃபத்ஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் இந்த மஜ்லிஸ்களை அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். மலக்குமார்கள் அவர்கள் இந்த மஜ்லிஸ்களை, இந்த அமர்வுகளை அவர்கள் தேடுகின்றார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எங்கெல்லாம் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய திக்ர் நடக்கின்றதோ, அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய மார்க்க நிகழ்ச்சிகள் நடக்கின்றதோ, அதே போல் எங்கெல்லாம் குர்ஆன், ஹதீஸ், குர்ஆன் சுன்னாவுடைய விஷயங்கள் அதை பற்றி சொல்லப்படுகின்றதோ அந்த நிகழ்ச்சிகளில் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். கலந்து கொள்வது மட்டும் கிடையாது, அவர்கள் யார் இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றார்கள். இதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். நான்காவது வஸக்கரஹுல்லாஹு ஃபீமன் இன்தஹு. வஸக்கரஹுல்லாஹு ஃபீமன் இன்தஹு. அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த மஜ்லிஸ்களில் யார் இருக்கின்றார்களோ அவர்களுடைய திக்ரை அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய மலக்குமார்களுக்கு செய்கின்றார். ஃபுலான் இப்னு ஃபுலான், அப்துல் காதிர், அப்துல் கனி, இல்ல முஹம்மத், இல்ல அஹ்மத், இவர்கள் இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆன் சுன்னாவுடைய சில நிகழ்ச்சிகளில் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா உங்களுடைய பெயரை மலக்குமார்கள் அல்-மலஉல் அலா அவர்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகின்றார். சுப்ஹானல்லாஹ். சொன்னால் நாம் இந்த அமர்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும். நாம் இங்கு கொடுக்கின்ற இந்த டைம் அதை நாம் வீணாக இருக்கக்கூடாது. இந்த டைம் அல்லாஹ் தபாரக வ தஆலா நாம் மார்க்கத்துக்கு நாம் கொடுக்கின்ற இந்த டைம் எதுவுமே கிடையாது. ஆனால் அல்லாஹ் தபாரக வ தஆலா அதை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய விஷயம். அதே போல இந்த நாட்டு நன்மைகள் நமக்கு கிடைத்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அதே போல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் தீனுடைய கல்வி தேடுவதற்காக, யார் தீனுடைய கல்வி தேடுவதற்காக பள்ளிவாசலில் வருகின்றார்கள், பள்ளிவாசலில் வருகின்றார்களோ, மஸ்ஜிதில் வருகின்றார்களோ, கல்விக்காக, தீனுடைய கல்விக்காக, அவர்கள் எப்படி தெரியுமா? அவர்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய பாதையில் முஜாஹித் போர் செய்பவர்கள் போல் அவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய இடத்தில் இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹீஹில் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். அதனால் இந்த கல்வி அமர்வுகள், இந்த மஜ்லிஸ்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலா விடம் மிக சிறந்த மஜ்லிஸ்களாக இருக்கின்றன. ஏனென்றால் இந்த கல்வி மூலமாகத்தான் நாம் அல்லாஹ் தபாரக வ தஆலாவை அறிய முடியும். அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய மஅரிஃபத் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய மஅரிஃபத் நமக்கு கிடைத்துவிட்டால் அதன் பிறகு அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய இபாதத் நமக்கு செய்ய முடியும். சரியான இபாதத், எந்த இபாதத்தை அவன் நம்மிடம் நாடுகின்றானோ, அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்லி இருக்கின்றானோ அந்த இபாதத் நம்மை செய்ய முடியும். இப்பொழுது நான் உங்களுக்கு முன்னால் மஹாசினு தீனில் இஸ்லாமி,
இஸ்லாமுடைய நற்பண்புகளை பற்றி சில விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் பேச இருக்கிறேன். இந்த தீனுல் இஸ்லாம், இந்த மார்க்கம் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய மார்க்கம். இந்த தீன் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய தீன். இந்த தீன் அல்லாஹ் தபாரக வ தஆலா நம்மை கொடுத்திருக்கின்றார். இந்த தீனை விட அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய பெரிய நிஅமத் இந்த நிஅமத்தாக இருக்கக்கூடிய இந்த தீன், இதைத்தான் நாம் அல்லாஹ் தபாரக வ தஆலாவிடம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்அத்திலும் அல்லாஹ் தபாரக வ தஆலாவிடம் கேட்கின்றோம். اهدنا الصراط المستقيم اهدنا الصراط المستقيم. الله تبارك وتعالى புகழ்ந்த பிறகு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم. நம்மளுடைய ரப்பே اهدنا الصراط المستقيم, நீ நமக்கு நேர் வழி காட்டுவாயாக. الصراط المستقيم என்றால் என்ன? எதை நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்அத்திலும் கேட்கின்றோம் அல்லாஹ் தபாரக வ தஆலாவிடம், அதே போல அல்லாஹ் தபாரக வ தஆலா அதை கடமையாக ஆக்கி இருக்கின்றார். அதை கேட்பது அல்லாஹ் தபாரக வ தஆலா கடமையாக ஆக்கி இருக்கின்றார். யார் ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா தன்னுடைய தொழுகையை ஓதவில்லையோ அவருடைய தொழுகை கூடுமா? கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் லம் யக்ரா பி உம்மில் குர்ஆன் ஃபஸலாத்துஹு ஹிதாஜ். யார் ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகவில்லையோ அவர்களுடைய தொழுகை நாகிஸ், முழுமையாக இருக்காது. இந்த தொழுகையில் இந்த ஒவ்வொரு ரக்அத்திலும் அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த இஸ்லாத்தின் இந்த நிஅமத்தை கேட்பதற்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா நம்மை கற்றுத்தந்திருக்கிறார். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். அஸ்-ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொன்னால் இந்த தீனுல் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் தபாரக வ தஆலா நம்மை கொடுத்திருக்கிறார். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அதற்கு பொருள், அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் தபாரக வ தஆலா நீ நமக்கு நேர் வழியை இஸ்லாத்தை தருவாயாக, இஸ்லாத்தின் மீது எப்பொழுதும் இருப்பதற்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா நீ தௌஃபீக் செய்வாயாக. இதுதான் மிக முக்கியமான விஷயம். இந்த தீனை அல்லாஹ் தபாரக வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தீன் நம்மிடம் இருக்கின்றது. இந்த இஸ்லாத்தில் நாம் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கின்றோம். ஆனால் இந்த இஸ்லாத்தின் மீது வாழ வேண்டும். இந்த இஸ்லாத்தினுடைய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய ஹக்கை நாம் என்ன ஹக் இருக்கின்றதோ அதை செலுத்த வேண்டும். அதே போல கடைசி வரை மரணிக்கின்ற வரை இந்த இஸ்லாமில் நாம் இருக்கிறோம். இதுதான் மிக முக்கியமான விஷயம். اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم. அதே போல இந்த இஸ்லாம் என்றால் நிறைய மக்கள் இஸ்லாத்தில் நிறைய பிதஅத்துகள், நிறைய கொள்கைகள், நிறைய தப்பான விஷயங்களை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தப்பான அமல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது எல்லாம் இஸ்லாமாக ஆக முடியாது. இஸ்லாம் என்றால் அல்லாஹ் தபாரக வ தஆலா எதை குர்ஆனிலும் அதே போல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சுன்னவிலும் அவருடைய சுன்னா ஹதீஸ்கள் சஹீஹ் ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறார்களோ அதே போல் எதன் மீது சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபிஈன்கள் அதே போல் ஐம்மாக்கள் வாழ்ந்தார்களோ அதுதான் சஹீஹான தீனுல் இஸ்லாம். இந்த தீனுல் இஸ்லாம் இது அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய நிஅமத்துகளில் ஒரு சிறந்த ஒரு பெரிய நிஅமத்துகளாக இருக்கின்றது. அதற்காக தான் இந்த துஆவை அல்லாஹ் தபாரக வ தஆலாவை சொல்வதற்கு, கேட்பதற்கு நம்மை கற்றுத்தந்திருக்கிறார். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். இந்த சூரா, இந்த ஒரு மகத்தான ஒரு பெரிய சூறாவில் அல்லாஹ் தபாரக வ தஆலா 7 ஆயத் கொண்ட இந்த
வசனத்தில் அல்லாஹ் தஆலா வ தஆலா இந்த துஆவை நமக்கு தந்திருக்கிறார். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அதற்காக தான் இந்த இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா வ தஆலா தெளிவை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். இந்த இஸ்லாம் எதன் மீது சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் இருந்தார்களோ அதுதான் தீனுல் இஸ்லாம். சோ இஸ்லாமுடைய நற்பண்புகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றன. இஸ்லாம், இந்த தீனுல் இஸ்லாம், அதில் நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு அமலை அதில் எடுத்துக்கொண்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் அதில் நீங்கள் இஸ்லாமுடைய நற்பண்புகளை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு முன்னால் சொல்ல விரும்புகின்றேன். முதலாவது விஷயம், இந்த மார்க்கம், இந்த தீன் அல்லாஹ் தஆலா வ தஆலா இந்த உலகத்தில் நிறைய மார்க்கங்கள் இருக்கின்றன. நம்மளுடைய இந்த இந்தியாவிலேயே எத்தனை மார்க்கங்கள் இருக்கின்றன, எத்தனை தீன்கள் இருக்கின்றன, மக்கள் எத்தனை மார்க்கங்களை கீழ்ப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை தீன்கள் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அதே போல இந்த உலகத்தில் எத்தனை தீன்கள் இருக்கின்றன. ஆனால் அல்லாஹ் தஆலா வ தஆலாவுடைய தீன் ஒரே ஒரு தீன். அல்லாஹ் தஆலா வ தஆலா மனிதர்களுக்கு கொடுத்த இந்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா வ தஆலா கொடுத்த தீன் ஒரே ஒரு தீன் தான். ஒரே ஒரு தீன் தான். அதுதான் தீனுல் இஸ்லாம். அதுதான் தீனுல் இஸ்லாம். சோ இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் இதோடைய நற்பண்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், மக்கள் எந்த அளவுக்கு அவர்கள் ஒரு தீனை ஆரம்பித்தாலும், அவர்கள் அந்த தீனை சரி செய்து அந்த தீனில் நிறைய விஷயங்களை அவர்கள் கொண்டு வந்தாலும், அந்த தீன் ரப்புடைய தீன் மாதிரி ஆக முடியாது. எந்த தீன் அல்லாஹ் தஆலா வ தஆலாவுடைய தீன் இருக்கின்றதோ அந்த தீன் எப்பொழுதும் முழுமையாக எல்லா மக்களுக்கும் எல்லா நேரங்களிலும் அவர்களுடைய தேவைகளை சரியாக பூர்த்தி செய்வதற்கு அது மிக சிறந்ததாக இருக்கும். இதுதான் அல்லாஹ் தஆலா வ தஆலாவுடைய தீன். இதுதான் அல்லாஹ் தஆலா வ தஆலாவுடைய மார்க்கம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா வ தஆலாவுக்கு தெரியும், அலா யஅலமு மன் ഖலق வஹுவல் லதீஃபுல் ഖபீர். படைத்தவனுக்கு தெரியாதா? யார் அவனை படைத்திருக்கிறானோ அவருக்கு தெரியும் மக்களுக்கு எந்த தேவைகள் இருக்கின்றது, மக்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் அவர்கள் நன்றாக வாழ்வார்கள், எந்த விஷயத்தில் அவர்களுக்கு தீமைகள் இருக்கின்றது, எந்த விஷயங்கள் அவர்களுக்கு ஹலாலாக இருந்தால் அவர்களுக்கு சரியாக இருக்கும். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா வ தஆலாவுக்கு மட்டும்தான் தெரியும், ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். அதற்காக தான் இந்த மார்க்கத்துடைய ஒரு பெரிய நற்பண்பு என்று சொன்னால் அது இந்த மார்க்கம் அல்லாஹ் தஆலா வ தஆலாவுடைய இஸ்லாம். இந்த தீன் அல்லாஹ் தஆலா வ தஆலாவுடைய தீன். இந்த தீன் மக்கள் இல்லை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது அவுலியாக்கள் அல்லது உலமாக்கள் அல்லது முஃப்திகள் அல்லது மற்றவர்கள் சேர்த்து வைத்த இல்லை கொண்டு வந்த தீன் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த தீன் நாம் இருக்கின்ற இந்த தீனுல் இஸ்லாம், இந்த மார்க்கம், இந்த தீன் அல்லாஹ் தஆலா வ தஆலாவுடைய தீன். இது ஒரு பெரிய நற்பண்புகள் அல்லாஹ் தஆலா வ தஆலாவுடைய தீனுக்கு இருக்கின்றது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், அல்லாஹ் தஆலா வ தஆலா இந்த தீனை காமிலாக ஆக்கியிருக்கிறார். இந்த தீன் அல்லாஹ் தஆலா வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முழுசாக அல்லாஹ் தஆலா வ தஆலா அவர்களுக்கு இந்த தீனை கொடுத்திருக்கிறார். அல்-யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகும் அல்-இஸ்லாம தீனன். இந்த தீன் எங்கிருந்து ஆரம்பித்தது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து ஆரம்பித்தது. அல்லாஹ் தஆலா வ தஆலா எப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை வானத்திலிருந்து ஜன்னத்திலிருந்து பூமியில் இறக்கினானோ அவருடைய தீனும் தீனுல் இஸ்லாம் தான் இருந்தது.
அவர்களும் இந்த தீனில் தான் இருந்தார்கள். அதன் பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதற்கு பிறகு ஹூத், சாலிஹ், லூத், இப்ராஹிம், மூசா எல்லோரும் இந்த தீனை தான் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த தீனை தான் மக்களுக்கு ஏவினார்கள், கொடுத்தார்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா உடைய தீன். ஆனால் எந்த ஒரு சமுதாயத்திலும் அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த தீனை முழுமையாக ஆக்கவில்லை. அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உம்மத்துக்கு, இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த தீனை காமிலாக ஆக்கியிருக்கிறார். اليوم أكملت لكم دينكم. அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய அந்த ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அரஃபாவுடைய நாளில் இந்த ஆயத்தை, இந்த வசனத்தை அல்லாஹ் தபாரக வ தஆலா இறக்குகின்றார். اليوم أكملت لكم دينكم. இந்த ஆயத், இந்த வசனம் எந்த அளவுக்கு சிறந்தது என்று நமக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால், ஒரு யூதர், ஒரு யஹூதி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் வந்து சொல்கிறார், ஓ உமரே, உங்களுடைய கிதாபில் குர்ஆனில் ஒரு ஆயத் இருக்கின்றது. அந்த ஆயத் நாம் யூதர்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் நாம் அந்த நாளில் ஒரு ஈதாக ஆக்கியிருப்போம். அந்த நாளை நாம் ஒரு ஈதாக வந்து ஆக்கியிருப்போம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த யூதருக்கு சொல்கிறார்கள், அந்த ஆயத் எந்த ஆயத்? அதேபோல் அந்த ஆயத் எப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எனக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா இறக்கினார், அதேபோல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எங்கே இருந்தோம் அதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த நாள் நமக்கு ஈதாக தான் இருக்கின்றது. அரஃபா உடைய நாள் ஹாஜிகளுக்கு ஈதாக இருக்கின்றது. அது அந்த நாள் அவர்களுக்கு ஈதாக இருக்கின்றது. சோ ஒரு யஹூதிகள் இந்த தீனை பார்த்து, இந்த ஆயத்தை பார்த்து அவர்கள் இந்த வசனம் நம்பி இருந்தால் நாம் ஈதாக ஆக்கியிருப்போம் என்று ஒரு யூதர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த தீனை கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த தீனுடைய நற்பண்பு இருக்கின்றது. அதேபோல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனுடைய நற்பண்புகளை பற்றி சொல்லும்போது சொல்கிறார்கள், யஹூத் இந்த உம்மத்தை பார்த்து சில விஷயங்களில் அவர்கள் ஹசத் செய்கின்றார்கள். ஹசத் இந்த நிஅமத் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, நமக்கு கிடைக்கவில்லை. அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உம்மத்தை, யூதர்கள் அந்த அந்த சமுதாயத்தின் மீதும், அதே போல நஸாரா அந்த சமுதாயத்தின் மீதும் அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உம்மத்தை அல்லாஹ் தபாரக வ தஆலா உயர்த்தியிருக்கின்றார். அவர்களுக்கு இந்த உம்மத்தை அல்லாஹ் தபாரக வ தஆலா கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றார். நிறைய விஷயங்கள். அதில் ஒரு விஷயம் என்ன? அல்லாஹ் தபாரக வ தஆலா ஜும்ஆ நாளை கொடுத்திருக்கிறார். ஜும்ஆ இந்த நாளை ஈதாக அல்லாஹ் தபாரக வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஈத் வாரத்தில் ஒரு முறை வருகின்ற இந்த ஒரு நாள், இந்த ஜும்ஆ ஈதாக இருக்கின்றது. ஈதுல் உஸ்பூ, வாரத்துடைய ஈதாக அல்லாஹ் தபாரக வ தஆலா ஈதாக இருக்கின்றார். ஆனால் அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த ஜும்ஆவை யூதர்களுக்கும் நஸாரா கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ் தபாரக வ தஆலா கொடுக்கவில்லை. யூதர்களுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா சனிக்கிழமை அல்லாஹ் தபாரக வ தஆலா கொடுத்தான். அதே போல கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹ் தபாரக வ தஆலா கொடுத்தான். ஆனால் இந்த ஜும்ஆ நாளை அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உம்மத்துக்காக, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துக்காக அல்லாஹ் தபாரக வ தஆலா வைத்திருக்கிறார். இது ஒரு பெரிய விஷயமாக இருக்கின்றது. அதே போல் இந்த யஹூதிகள் ஹசத் செய்கின்றார்கள். அதே ஒரு விஷயம் என்ன? நாம் சலாம் சொல்கின்றோம். ஒரு முஸ்லிமை சந்தித்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொல்கின்றோம். இதை பார்த்து யூதர்கள் ஹசத் செய்கின்றார்கள்.
இது அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. இந்த நியமத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அதே போல் இன்னொரு விஷயம், அல்லாஹ் தஆலா நாம் துஆவை சொன்னதற்கு ஆமீன் என்று சொல்கிறோம். ஆமீன் ஆமீன் என்றால் சொன்னால் அரபு மொழியில் இஸ்தஜிப், அல்லாஹ் இஸ்தஜிப், யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக, அவருடைய பிரார்த்தனைகள் அவருடைய துஆக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ஆமீனையும் அவர்கள் ஹசத் செய்கிறார்கள். பெரியோர் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த தீனில் இந்த சமுதாயத்தில் நம்முடைய உம்மத்துகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா இந்த நற்பண்புகளை மற்ற உம்மத்துகளுக்கு அல்லாஹ் தஆலா தரவில்லை. அல்லாஹ் தஆலா இந்த தீனை காமிலாக ஆக்கியிருக்கிறார். இந்த தீன் காமிலாக ஆக்கிவிட்டது. இந்த தீன் முழுசாக அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டார். சொன்னால் இந்த தீனில் எதுவும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு யாராலையும் இந்த தீனில் புதுசாக எதையும் சேர்க்கவும் முடியாது, எதையும் கொடுக்கவும் முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தீன் எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்ததோ, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எப்படி இந்த தீன் இறக்கப்பட்டதோ, அதே போல் இந்த தீன் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை இருக்கும். இன்ஷா அல்லாஹ் யாராலையும் இந்த தீனை மாற்ற முடியாது, இந்த இஸ்லாத்தை மாற்ற முடியாது. அல்லாஹ் தஆலா இந்த தீனுடைய பாதுகாப்பு, இந்த குர்ஆனுடைய பாதுகாப்பு, அதே போல ஹதீஸுடைய பாதுகாப்பையும் அல்லாஹ் தஆலா தன்மீது அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். என்ன? إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. நாம் தான் இந்த குர்ஆனை பாதுகாக்க இருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். ஏனென்றால் இந்த உம்மத்துக்கு பிறகு எந்த ஒரு உம்மத்தும் பிறக்குவதில்லை. அதே போல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் பிறக்குவதில்லை. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமுன் நபியீன், அவர்களுடன் இந்த நபுவத்துடைய சில்சிலா முடிந்துவிட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபியா, கடைசி ரசூலாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு பிறகு யாரும் ரசூலாக அவருக்கு போதவில்லை, நபியாக அவருக்கு போதவில்லை. அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய தீனில் சில விஷயங்கள், சில யூதர்கள் நிறைய விஷயங்களை அவர்கள் மாற்றிவிட்டார்கள், தஹரீஃப் செய்து விட்டார்கள். தௌராத்தில் நிறைய விஷயங்களை அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளை சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தஆலா வ தஆலாவுடைய கிதாபில் சேர்த்து விட்டார்கள். அதை சொல்வதற்காக, அதை காட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா வ தஆலா யாரை அனுப்பினார்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பினார். அவர்கள் எந்த மாற்றத்தை செய்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ் தஆலா வ தஆலாவுடைய புத்தகங்களில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், தீனுடைய விஷயங்களை எப்படி அவர்கள் செய்கிறார்கள், அதை காட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா வ தஆலா ஈசாவை அனுப்பினார். அதன் பிறகு ஈசாவுடைய அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய புத்தகம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிதாப் இன்ஜீலும் சுப்ஹானல்லாஹ் நஸரா நிறைய மாற்றங்களை செய்து விட்டார்கள். அதை சொல்வதற்கு தான், அதை காட்டி தருவதற்கு தான் அல்லாஹ் தஆலா வ தஆலா இந்த குர்ஆனையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா வ தஆலா அனுப்பினார். ஆனால் இதற்கு பிறகு இந்த ரசூலும் எந்த கிதாபும் வரப்போவதில்லை. சொன்னதற்காக தான் அல்லாஹ் தஆலா வ தஆலா இந்த கிதாபையும் இந்த ஹதீஸையும் அல்லாஹ் தஆலா வ தஆலா அதனுடைய பாதுகாப்பை தன் மீது வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தௌராத்தையும் இன்ஜீலும் மற்ற புத்தகங்களும் அதுபோல் கிடையாது. அல்லாஹ் தஆலா வ தஆலா அந்த சமுதாயத்திற்கு அதனுடைய பாதுகாப்பை அல்லாஹ் தஆலா வ தஆலா கொடுத்தார். இன்னா அன்ஸல்னா التوراة فيها هدى ونور يحكم بها النبيون الذين أسلموا للذين هادوا والربانيون والأحبار بما استحفظوا من كتاب الله. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வ தஆலா அந்த பொறுப்பை கொடுத்திருந்தார். நீங்கள் தான் இந்த உங்களுடைய இந்த புத்தகத்தை, இந்த கிதாபை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். ஆனால் மனிதனால் அதை செய்ய முடியாது.
எந்த தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீது, எந்த இன்ஜீல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீது, இந்த புத்தகம், இந்த ரெண்டு கிதாபுகள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துக்கு மிக நெருக்கமாக இருந்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் ஈசா அவர்களுக்கும் அதன் பிறகு சபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதன் பிறகு தௌராத். இந்த புத்தகங்களே அதில் மாற்றங்கள் சேஞ்சஸ் கொண்டு செய்யப்பட்டது என்று சொன்னால் 500 அதற்கு மேல் இருக்கின்ற அந்த இருக்கப்பட்ட கிதாபுகள் அதனுடைய நிலைமை எப்படி இருக்கும், அதனுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும். அதற்காகத்தான் எந்த ஒரு கிதாபும் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா கிதாபுகளிலும் இந்த குர்ஆனை தவிர எந்த ஒரு கிதாபும் அதனுடைய எப்படி அல்லாஹ் தஆலா இருக்கிறானோ அந்த கிதாபத்தில் கிடையாது. அதற்காக அல்லாஹ் தஆலா சூரா புகாரி என்ன கூறுகிறார்? அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ. ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ. இந்த கிதாபில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எந்த ஒரு ஹர்ஃபையும் எந்த ஒரு கலிமாவையும் யாராலையும் கூட்ட முடியாது, யாராலையும் குறைக்கவும் முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாதுகாப்பை அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நற்பண்பாக அல்ஹம்துலில்லாஹ் இருக்கின்றது. அதே போல் இரண்டாவது விஷயம், அல்லாஹ் தஆலா எந்த ஒரு மார்க்கத்தையும் இந்த தீனுல் இஸ்லாமுடைய மார்க்கத்தை தவிர, இந்த தீனை தவிர அல்லாஹ் தஆலா எந்த ஒரு மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வந்த பிறகு, அதே போல இந்த குர்ஆன் வந்த பிறகு ரசூலுல்லாஹ் தஆலாவிடம் இஸ்லாத்தை தவிர எந்த ஒரு தீனும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு தலீல் என்ன? அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. யார் ஒருவர் தீனுல் இஸ்லாமை விட்டு மற்ற ஒரு தீனை அவர்கள் தேடுகின்றார்களோ, மற்ற ஒரு தீனை அவர்கள் அதன் மீது அமல் செய்கின்றார்களோ, அந்த தீனை போகின்றார்களோ, அவர்கள் அல்லாஹ் தஆலா தன்னுடைய இறைவன் இடத்தில் வெற்றி பெறவே முடியாது. அவர்கள் ஆகிரத்தில் மறுமை நாளில் அவர்கள் நஷ்டவாதியாக ஆகிவிடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். நம்மளுடைய வெற்றி இந்த உலக வாழ்க்கையுடைய வெற்றியும், அதே போல் மறுமை வாழ்க்கையுடைய வெற்றியும் அல்லாஹ் தஆலா இந்த தீனில் மட்டும்தான் வைத்திருக்கின்றார். இதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸில் கூறுகின்றார்கள், لا يسمع بي من هذه الأمة يهودي ولا نصراني ثم لم يؤمن بالذي أرسلت به إلا كان من أهل النار. யார் அவர் யகூதியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, நான் இந்த உலகத்தில் வந்த பிறகு அவர்களுக்கு என்னை பற்றி சொல்லப்படுகின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் இந்த உலகத்தில் பிறந்தார்கள், அவர்கள் இந்த உலகத்தில் வந்தார்கள், அவர்கள் இந்த இஸ்லாத்தை பற்றி சொன்னார்கள், அவர்கள் இந்த தீனை பற்றி சொன்னார்கள், அவர்கள் தன்னை நபி இவருடைய தூதர் என்று அவர்கள் வந்து சொன்னார்கள். இதையெல்லாம் தெரிந்து கூட அந்த யூதரோ இல்லை அந்த கிறிஸ்தவரோ என் மீது நம்பிக்கை கொண்டு வரவில்லை என்று சொன்னார், அவர் நரகவாதியாக இருப்பார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா வ தஆலா இந்த தீனில் நம்மை வைத்திருக்கின்றார். ஆனால் அல்லாஹ் தஆலா வ தஆலா
பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த தீனுல் இஸ்லாமுடைய நற்பண்புகளில் ஒரு மிக பெரிய நற்பண்பு என்னவென்று சொன்னால் இதனுடைய அகீதா, இதனுடைய கொள்கை, அகீதத்துல் தௌஹீத், தௌஹீதுடைய அகீதா. என்ன இந்த தீனுல் இஸ்லாம் என்ன? இறைவன் அல்லாஹ் தஆலா அவர்கள் மட்டும்தான். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை தவிர உலகத்துக்குரியவன் யாரும் கிடையாது. அவர் யாராக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, அவரிடம் என்ன அற்புதங்கள் இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு பெரிய நபியாக, வலியாக, மலக்காக யாராக இருந்தாலும் சரி, இபாதத்தோட தகுதி, நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் யாருக்காக? நம்மை படைத்த இறைவனுக்கு மட்டும்தான். அவன்தான் அல்லாஹ் தஆலா வ தஆலா. இந்த தீனுல் இஸ்லாமுடைய ஒரு பெரிய நற்பண்புகளில் ஒரு பெரிய நற்பண்பு என்னன்னு சொன்னால் அகீதத்துத் தௌஹீத், தௌஹீத். இந்த தௌஹீதினால் நாம் எப்பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ் மிக மிக சுகமோடு நாம் இருக்க முடியும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நாம் நம்மை ஒப்படைத்து விட்டோம். அவன் தான் நம்மளுடைய எல்லா காரியங்களையும் அவன் தான் செய்கின்றான். அவன் மூலமாக தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கின்றது. அவன் மூலமாக தான் நம்மளுடைய எல்லா விஷயங்களும் நடக்கின்றது. இதெல்லாம் செய்வோம் அவன் மட்டும்தான், அல்லாஹ் தஆலா மட்டும்தான். பாராளுங்கள் யார் ஷிர்கில் இருக்கின்றார்களோ, யார் இணை வைக்கின்றார்களோ, ஷிர்க் செய்கின்றார்களோ அவர்களை நீங்கள் பார்க்கலாம். அவர்களிடம் ஒரு இறைவன் கிடையாது. அவர்கள் வணங்க வேண்டிய ஒரு இறைவனை அவர்கள் வணங்க மாட்டார்கள். அவர்களிடம் 10, 60 அடி லட்சக்கணக்கான அவர்களுடைய அவர்கள் வணங்கக்கூடிய அவர்களுடைய இறைவர்கள் இருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். எதில் அவர்கள் நல்லதை பார்க்கின்றார்களோ அதை அவர்கள் வணங்கி விடுவார்கள். அது அப்படி கிடையாது. இதனால் நாம் என்ன சொல்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ் தஆலாவுக்கு மட்டும்தான். ஏனென்றால் எந்த ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் நாம் மஹ்லூக், இந்த மஹ்லூக்கில் பார்த்தோம் என்று சொன்னால் அதை கொடுத்தவன், அதில் அந்த மஹ்லூக்கில் வைத்தவன் யார்? அல்லாஹ் தஆலா மட்டும்தான். அதனால் எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு மட்டும்தான். நாம் பார்க்கலாம், சில முஸ்லிம்கள் யார் இந்த அகீதத்துல் தௌஹீதை விட்டு விலகி இருக்கின்றார்களோ, அல்இயாது பில்லாஹ், ஷிர்கான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்களோ, நாம் பார்க்கலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவை விட்டு எந்த அளவுக்கு அவுலியாக்களையும் அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் யார் தௌஹீத் வரவில்லையோ அவர்கள் எப்பொழுதும் ஒரு இதில் இருக்க மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்பொழுது இந்த தர்காக்கள் ஒரு முறை, ஷேக் அப்துல் காதிர் ஜீலானியுடைய தர்காக்கள் ஒரு வாட்டி, அதே போல அந்த தர்காக்கள் ஒரு வாட்டி, அந்த தர்கா, சுப்ஹானல்லாஹ், அழைத்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு எப்பொழுதும் அந்த ராஹத், அந்த சுகூன் கிடைக்காது. ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த உள்ளங்களுடைய சுகூன், அதனுடைய ராஹத்தை எங்க வைத்திருக்கின்றான்? தௌஹீதில் மட்டும்தான் வைத்திருக்கின்றான். அதற்காக அல்லாஹ் தஆலா குஃபார்களுக்கு நிறைய மிசால்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். இந்த குர்ஆனில் நிறைய மிசால்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்களை இந்த தௌஹீதை பற்றி சொல்கிறான், இந்த அகீதாவை பற்றி சொல்கிறான். எப்படி ஒரு அடியான் அந்த காலத்தில் செய்து அந்த ஆண்களை அவர்கள் அடிமையாக ஆகுவார்கள். அந்த அடிமை யார் அவருடைய சையில் இருக்கின்றாரோ, யாரிடம் அவர்கள் இருக்கின்றாரோ அவருக்கு மட்டும்தான் அவர் அடிமையாக இருப்பார். அதில்
அவன் அவனுடைய செய்தி என்ன அவனுக்கு சொல்கின்றானோ அதைதான் அவன் செய்ய வேண்டும். அதே போல் எந்த வேலை அவனுக்கு கொடுத்தாலும் அவன் செய்ய வேண்டும். அதே போல் அவன் என்னென்ன சம்பாதிக்கின்றானோ அதையெல்லாம் தன்னுடைய செய்திக்கு தான் கொடுக்க வேண்டும். அதை விட்டு அந்த அடிமை சம்பாதித்து அவனுக்கு கொடுக்காமல் தன்னுடைய செய்திக்கு கொடுக்காமல் அங்கு கொடுத்தால் இந்த செய்தி அவனை விட முடியாது. சொல்கின்றான், நீங்கள் இதை விருப்பமாக்குங்கள். உங்களுடைய அடிமை இப்படி செய்தால் நீங்கள் அதை விருப்பமாக்குங்கள், அதை ஒருபோதும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஆனால் அதே போதுதான் தொகை படித்திருக்கின்றார். அவர்களுடைய சாலில் அவன் தான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கின்றான். அவன் தான் உங்களுடைய தேவைகளை அவன் தான் கொடுத்து செய்து கொண்டிருக்கின்றான். நீங்கள் அவனை விட்டு நீங்கள் அங்கேயோ இங்கேயோ அழைக்கின்றீர்கள், அவனுக்கு வருகின்றீர்கள், இங்கு வருகின்றீர்கள். அதை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வார்? நிறைய வசனங்கள் குறிப்பிடுகின்றார். அதேபோல் இந்த தீனுடைய நற்பண்புகளில் அர்கானுல் ஈமான், இந்த அர்கானுல் ஈமான் இருக்கின்றது. ஆறு அர்கானுல் ஈமான். அல் ஈமானு பில்லாஹ், அல் ஈமானு பில் மலாயிகா, அல் ஈமானு பில் குதுப், அல் ஈமானு பில் ருசுல், அல் ஈமானு பில் யௌமில் ஆகிர், அல் ஈமானு பில் கதர், பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி. இந்த ஆறு ஈமானுடைய அர்கான்களும் இதில் இஸ்லாமுடைய நற்பண்புகள் இருக்கின்றன. இது முக்கியமான ஒரு நற்பண்பு நான் கொடுக்கின்றேன். அல் ஈமானு பில் யௌமில் ஆகிர், அல்லாஹ் தஆலா மீது நம்பிக்கை கொள்வது. அதே போல ஆகிரத் மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்வது. இந்த மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்வது, இந்த அகீதா இருக்கின்றது, இந்த ஈமான் இருக்கின்றது. இதை ஒரு முஸ்லிம் நம்பிக்கை கொண்டால், ஈமான் கொண்டு வந்தால், அவர் அல்லாஹ் தஆலா எந்த விஷயத்தை அவனுக்கு செய்கள் என்று சொல்கின்றானோ அவன் செய்வான். அதேபோல் எந்த விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது, தீமைகளை நீங்கள் நெருங்கக்கூடாது, ஏனென்றால் மறுமையில் உங்களுக்கு அதற்கான அல்லாஹ் தஆலா கொள்கையை வைத்திருக்கின்றார். நீங்கள் நல்லதை செய்தால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நற்கொள்கையை தருவார். அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உங்களை கண்டிப்பாக என்று சொல்லியிருக்கின்றார். அதே போல் மறுமை நாளில் ஜன்னத் இருக்கின்றது, ஜஹன்னம் இருக்கின்றது, நரகம் இருக்கின்றது, சொர்க்கம் இருக்கின்றது. இதையெல்லாம் ஒரு நம்பிக்கை. அல்லாஹ் தஆலா இருக்கின்றார். அல்லாஹ் தஆலா கியாமத் நாளை வைத்திருக்கின்றார். கியாமத் நாள் வந்தே தீரும். அதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு நாளை வைத்திருக்கின்றார் என்று ஒரு முஸ்லிம் நம்பிக்கை கொண்டால் அவனுக்காக எந்த ஒரு ஆன்மீக தேவை, எந்த ஒரு சட்டமும் அவனுக்கு தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் எத்தனை தீமைகள், எத்தனை அனாச்சாரங்கள், எத்தனை பாவங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த நம்பிக்கை மட்டும்தான் அல் ஈமான் பில் யௌமில் ஆகிர், ஆகிரத் மீது, கியாமத் மீது, மறுமை நாள் மீது நம்பிக்கை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த பாவங்களையும் இந்த அனாச்சாரங்களையும் தடுக்க முடியும். சுப்ஹானல்லாஹ். நம்ம சஹாபாவுடைய காலத்தில் பார்க்கலாம், எப்படி முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் எப்படி இந்த உலகத்துடைய நிலைமை இருந்ததோ, அவர்கள் வந்த பிறகு சஹாபாக்களுடைய சமுதாயம் உருவாகின பிறகு எப்படி அவர்கள் மாறிவிட்டார்கள், எப்படி அந்த சமுதாயத்தில் அவர்களிடத்தில் இந்த அகீதா, இந்த ஈமான் மூலமாக அவர்கள் எப்படி மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அதை நாம் யோசித்து பார்க்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். சோ இந்த நாம் முஸ்லிம்களும் நாம் பாவங்களிலிருந்து விலகி கொண்டு இருக்க வேண்டும். அதே போல் நாம் தானே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ஈமான்
நம்முடைய உள்ளங்களில் நாம் ஏற்படுத்த வேண்டும். அதை நாம் ஸ்ட்ராங்காக ஆக்க வேண்டும். அந்த மனதிற்கும் தெரியும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்பொழுதும் மக்களுடைய அவர்களுடைய தேவைகள், அமீருல் முஃமினீன் அவர்கள் கலீஃபாவாக இருக்கும்போது அவர்கள் மக்களுடைய தேவைகளை பார்த்து மக்கள் எப்படி வாழ்கின்றார்கள், அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், உமரை பற்றி என்ன பேசுகின்றார்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்ப்பார்கள். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சென்று கொண்டிருக்கும் போது ஒரு வீட்டிலிருந்து கேட்கின்றார்கள். ஒரு தாய், அவர்கள் பாலுடைய வியாபாரம் செய்பவர்கள், அந்த தாய் தன்னுடைய மகளுக்கு சொல்கின்றார்கள், அதில் தண்ணி ஊற்றிக்கொள், இந்த பாலில் தண்ணீர் கலந்து கொள்ளாமே, அது ஜாஸ்தி ஆகிக்கொள்ளும், நம்ம நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா பணம் நமக்கு வரும். ஆனால் அந்த நோட்டு என்ன சொல்லுது சொன்னாங்க, அந்த குழந்தை என்ன சொல்லுது, உமர் தடுத்திருக்காங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலீஃபா, அமீருல் முஃமினீன், அது செய்யக்கூடாது. பாலியோ எந்த விஷயத்தை வந்து கலப்படம் செய்யக்கூடாது, தண்ணி வந்து கலக்கக்கூடாது என்று உமர் சொல்லி இருக்கின்றார்கள் என்று அந்த பொண்ணு, அந்த மகள் சொல்கின்றார்கள். அதை கேட்டு அவருடைய அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அப்புறம் என்ன பாக்குறதுக்கு, நம்ம வீட்டுல இருக்கோம், நம்ம வீட்டுல ஏதாவது தண்ணி ஆட் பண்ணி ஏதாவது பார்க்க போறாங்க, உமருக்கு தெரியாம போகுது, ஒன்றும் யாருக்கும் தெரியாது, அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த மக்கள் என்ன சொல்ற, பொண்ணு என்ன சொல்றது, உமர் பார்க்க சொல்றாங்க, யார் பார்த்துட்டு இருக்கா, அவனுக்கு தெரியும் நம்ம உலகத்தை தப்ப முடியுமா, நல்லத்தோடு தப்ப முடியுமா, முடியாது. இதுதான் ஈமான், இதுதான் ஆகிரத்துடைய ஈமான். இந்த ஈமான் மூலமாக இந்த தீன் எல்லா விதமான அனாச்சாரங்கள், பாவங்கள், எல்லா தீமைகளிலிருந்து ஒரு முஸ்லிம்கள் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா தீமைகளிலும் எல்லா பாவங்களும் அவர்கள் வந்து விலகி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு என்ன, இந்த அகீதா அல்-ஈமான் பில் யௌமில் ஆகிர், அல்லாஹ் தஆலா வ தஆலா மீது நம்பிக்கை, அதேபோல் ஆகிரத் மீது நம்பிக்கை. ஒரு முஸ்லிம் அலியாது பில்லாஹ் ஒரு காஃபிர் போல் ஆக மாட்டார். ஏனென்றால் அந்த காஃபிர், அந்த நான் முஸ்லிமுக்கு அந்த அகீதாவே கிடையாது. ஏன்னா அந்த அகீதாவுடைய பரக்கத் அவனுக்கு கிடையாது, இந்த அகீதா மீது அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் ஒரு முஸ்லிம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவன் அந்த அகீதா, அந்த நம்பிக்கையோடு அவன் வாழ்கிறான். இது போன்ற சஹாபாவுடைய வாழ்க்கையில் நிறைய உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் மிசால்கள் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம், சஹாபாவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம். அதேபோல் இஸ்லாமுடைய நற்பண்புகளில் ஒரு நற்பண்பு என்று சொன்னால், இந்த ஷரீஅவை, இந்த தீனை அல்லாஹ் தஆலா வ தஆலா மிக எளிதாக, மிக ஈஸியாக அல்லாஹ் தஆலா வ தஆலா ஆக்கியிருக்கிறார். இந்த தீனில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. அதே போல இந்த தீனில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா வ தஆலா இதை பற்றி குர்ஆனுடைய நிறைய வசனங்களை சொல்கின்றார். இன்னமா யுரீதுல்லாஹு பிகுமுல் யுஸ்ர் வலா யுரீது பிகுமுல் உஸ்ர். அல்லாஹ் தஆலா வ தஆலா உங்களிடம் எளிமை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஈஸி விரும்புகிறார். அல்லாஹ் தஆலா வ தஆலா உங்களுக்கு கஷ்டம் தர விரும்பவில்லை. அல்லாஹ் தஆலா வ தஆலா உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டார். வமா ஜஅல அலைக்கும் ஃபித் தீன் மின் ஹரஜ். அல்லாஹ் தஆலா வ தஆலா உங்களுக்கு தீனில் எந்த ஒரு கஷ்டமும் வைக்கவில்லை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. நீங்க தீனுடைய ஒரு அமல், ஒரு விஷயம், ஒரு இபாதத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லாமே மிக மிக ஈஸியாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இந்த தொழுகை பாருங்கள், நம்ம தொழுகிறோம். அல்லாஹ் தஆலா தொழுகையை கடமையாக ஆக்கியிருக்கிறார். தொழுகை எப்போ மேலாக அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ் செய்தார், கடமையாக ஆக்கினார். முதல்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எத்தனை தொழுகை கொடுக்கப்பட்டது? 50 தொழுகை. பாருங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா லேசாக ஈஸியாக ஆக்கியிருக்கிறார். சொன்னாங்க இபாதத்துக்கே தஃபீஃப் அல்லாஹ் செஞ்சிருக்கார். முதல்ல வந்து அல்லாஹ் தஆலா 50 தொழுகை அல்லாஹ் தஆலா கடமையாக்கினார். வரும்போது மூசா சொன்னாங்க, உங்களுடைய உம்மத்துக்கு அது வந்து முடியாது, நான்
அவங்க வந்து 2 தொழுகையை அவங்களால வந்து சரியா பண்ண முடியல. உங்களால வந்து 80 தொழுகை வந்து சரியா நிறைவேற்றாது. நீங்க கிட்ட போயிட்டு கம்மி செய்ய சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். அல்லாஹ் தஆலா அந்த 50 இருந்து எத்தனை இருக்கின்றார்? 5 வேளை தொழுகை மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய எளிமையான தீனாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றார். 50 இருந்து 5 வெறும் 5. ஆனால் அல்லாஹ் தஆலா 50 இருந்து 5 குறைச்சிருக்கின்றார். ஆனால் அஜ்ர்ல நன்மைகள்ல அப்படியே தற்போது வைத்திருக்கிறார். நாம 5 வேளை தொழுதா அது 50 வேளை தொழுத மாதிரி அந்த அஜ்ரை வந்து கொடுத்திருக்கிறார். அதே போல் இந்த தொழுகை இருக்கின்றது. இந்த தொழுகையை நாம் நம்மளுடைய ஊரில் இருந்தா நம்ம வந்து ஒவ்வொரு தொழுகையும் அதனுடைய வக்துல ஜமாத்தோட நம்ம வந்து தொழுவோம். இருந்தால் நாம் சொல்லிங்க சொல்லாதக்கான காலையில் பூமியில இதாக மௌஜூது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை நம்ம வந்து பயணத்தில் இருந்தா என்ன பண்ணலாம்? நான் சொல்லியிருக்கேன், நீங்க வந்து சொல்ற 2 வந்து தொழுது 4 ரக்காத் வந்து நீங்க 2ஆக தொழுதலாம். இப்போ இது எப்போ? பயணத்தில் பாருங்க. ஏன்னா வந்து ஒரு மனித பயணத்தில் இருக்கும் பொழுது அவன் எப்படி இருப்பான், ஒரு நிலைமை எப்படி இருக்கும், அதெல்லாம் அல்லாஹ் தெரியும். சொந்தம் அல்லாஹ் பண்ணியிருக்கா. இதுல வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்கியிருக்கிறான். சோழருடைய தொழிலை 4 நாள் தொழிலை அல்லாஹ் 2 ஆக்கியிருக்கிறான். அது ஒரு மனுஷன் இப்போ முஸ்லிம்கள் போர்ல இருக்கா, ஒரு முஸ்லிம் வந்து போர்ல இருக்கா, அந்த சமயத்துல தொழ முடியாது. அதே போல நம்ம வந்து தொழுகையை வந்து அதனுடைய டைம் இருந்து நம்ம வந்து லேட் பண்ண முடியாது. ஏன்னா அல்லாஹ் தொழுகையை அந்த டைம்ல தான் வச்சிருக்கேன். அந்த தொழுகையை அந்த வக்துல நம்ம வந்து தொழுதாகும். அந்த அந்த நிலையத்துல என்ன சொல்லிருக்கா, நீங்க தொழில வந்து நீங்க நின்று நல்லா ஞாபகம் சொல்லிருக்காரா? இல்ல. உங்களுக்கு எப்படி முடியும்? நீங்க தொழுது நீங்க இஷா தொழுது நீங்க இஷா வெறும் வந்து தொழுகையை நீங்க வந்து ஒரு நீங்க பியான் பண்ற மாதிரி, ருக்கு பண்ற மாதிரி, சுஜூத் பண்ற மாதிரி நீங்க வந்து இது பண்ணிட்டாலே உங்க தொழுகை இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இதை வைத்திருக்காங்க. அதே போல இப்போ நம்ம தொழுகிறோம், நம்ம நல்லா இருக்கோம், நம்மளுடைய உடம்பு நல்லா இருக்கு, நம்ம வந்து எப்படி தொழுகிறோம், எப்படி நம்ம தொழுகிறோமோ யார் நின்று ருக்கு சுஜூத் எல்லாம் வந்து சரியா செய்யணும். இப்போ ஏதோ காரணத்தினால வந்து வியாதி வந்துச்சு, வந்து ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நம்மளால வந்து நின்று தொழுக முடியாது. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுங்க, நீங்க இதுதான் தொழணும், எப்படி இருந்தாலும் சொல்லு. முதல்ல வந்து நின்று தொழ முடியும்னு சொன்னா சொல்லி காயிமன் ஃபைல் அந்தஸ்மத ஃபகாயிதன், நீங்க வந்து உட்கார்ந்து தொழணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். இன்னும் தொழ முடியலன்னு சொன்னா நீங்க உட்கார்ந்து தொழுங்க. உட்கார்ந்து தொழ முடியலையா? ஃபைல் அந்தஸ்மத அலஜம், நீங்க வந்து சாய்ந்து பெட்டில் நீங்க எப்படி இருக்கீங்களோ நீங்க வந்து இது இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த தீனை வந்து இனிமையாக ஆக்கியிருக்கிறார். அதே போல நோன்பு எடுத்துக்கோங்க. நோன்புடைய விஷயத்துக்கு அப்படிதான். நோன்பு வந்து அல்லாஹ் தஆலா ஃபர்ஸான நோன்பு வந்து ரமதானுடைய மாதத்தில் வந்து ஆக்கியிருக்கிறார். இந்த ஃபர்ஸான நோன்புகளை ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் தன்னுடைய ஊரில் இருந்தால் புதுசாக வந்து அந்த 30 நாட்களும் இல்லை 29 நாட்களும் அவன் வந்து நோன்பு நோக்க வேண்டும். ஆனால் ஏதாவது காரணத்தினால் பயணித்தாலோ அல்லது அவனுக்கு ஏதாவது வியாதி வந்து விட்டது இல்லது நலவு சரியில்லாம இருந்தா வச்சுட்டு ஆகணுமா? கிடையாது. அல்லாஹ் தஆலா நோன்பு நீங்க விடலாம். அந்த நோன்புக்கு அல்லாஹ் தஆலா கதா வைத்திருக்கான். நீங்க ரமதான் முடிந்த பிறகு அந்த நோன்பை கதா செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அதே போல் ஒரு மனிதன் அவர் எப்பொழுதும் பொருட்களை இருக்க மாட்டாங்க. ஒரு மனிதன் வாலிபராக இருப்பார், இளைஞராக இருப்பார். அதன் பிறகு அவருடைய ஏஜ் போக போக அவர்
அவனால நோக்க முடியாது. அந்த சமயத்துல தான் நான் சொன்னா உங்களால முடியலன்னு சொன்னா முடியவே இல்லை, நோக்க வைக்கவே முடியாது. அந்த இடத்துல சொன்னா நீங்க வந்து அதுக்காக நீங்க ஃபிதியா கொடுத்து விடுவீங்க. ஃபிதியா ஒன்றரை சா ரூபாயோ அந்த இப்போ வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதேபோல் ஒரு மனிதன் அவனுக்கு அகலையும் போயிடுச்சு. ரொம்ப வயசு காரணத்தினால, ரொம்ப வயசு இருக்கிற காரணத்தினால அவனுக்கு வந்து எதுவுமே ஷோர் கிடையாது. என்ன சொல்றான் என்ன பண்றது அவனுக்கு வந்து தெரியாது. அந்த சமயத்துல என்ன அவன் மீது நோக்கை கிளம்பி கிடையாது. இந்த தீயினுடைய நற்கொடைகளை எப்படி வைத்திருக்கிறார், பண்புகளை வைத்திருக்கிறார் என்பது பாருங்க. அதே போல் கடைசி சில விஷயங்களை சொல்லி நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். இஸ்லாத்தில் என்று சொன்னால் யாராவது ஒரு பாவத்தை செய்தால் பெரிய பாவங்கள் இஸ்லாத்தில் இருக்கின்றன, சீனா இருக்கின்றது. அதே போல சரியா திருடுறது இருக்கின்றது. அதே போல மக்களுக்கு அவங்களுடைய வழியில் திருடுவதோ அல்லது அவங்களுக்கு என்ன வாழ்வை எதிராக அவரை விரட்டுவது. இந்த மாதிரி சில பெரிய காரியங்கள், பெரிய பாவங்களை சொல்லிட்டா இந்த மாதிரி இருக்கும்போது தீன் என்ன இருக்கு, ஷரியத்துல என்ன இருக்கு, இஸ்லாமுடைய சட்டம் இருந்தா சாணி யாரும் சின்ன செய்கிறார்களோ சின்ன தெரிந்து விட்டது, அது சாபின் ஆகிவிட்டது சொன்னால் அவனை நல்லா அடித்து கொள்ள வேண்டும். அதே போல் யாராவது திருடால் அந்த அளவு இருக்கின்றது என்று சொல்லி அவருடைய கையை வெட்ட வேண்டும். அதே போல் கஷ்டத்தை கொடுத்தால் அவர்களுக்கு விலக்கல் செய்தால் அவர்களுக்கு அதுவும் தண்டனை இருக்கின்றது. நாம் இந்த உலகத்தில் பார்க்கின்றோம் எத்தனை இது போல் காரியங்கள், தீமைகள், பாவங்கள் இருக்கின்றன. இத்தனை சின்ன சின்ன சிறுமிகள் அல்லது மக்களை கொள்கின்றார். அவர்களை எதுவும் இல்லாமல் வீணாக ஒரு மனிதனை கொள்கின்றார். அது யாராக இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் யாரையும் வீணாக எதுவும் காரணம் இல்லாமல் எந்த காரணம் இஸ்லாம் சொல்கின்றதோ அதை இல்லாமல் யாரையும் கொல்லக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கின்றது. பாருங்கள், அது இல்லாத காரணத்தினால் இந்த உலகத்துல யாரு வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், யாரு வேணாலும் கொள்ளலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இது சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு இது கிடையாது, மக்களுக்கு ஒரு நிம்மதியே கிடையாது. ஆனால் இந்த சட்டங்கள் நாம சும்மா நாட்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நிம்மதி அவங்களுக்கு இருக்குது. இந்த இஸ்லாம் இந்த சட்டங்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த உலகத்துல நிம்மதியை கொடுத்தது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது. அவருடைய சட்டங்கள் நாம் இந்த உலகத்தில் நாம் செய்தால் அல்லாஹ் நமக்கு நிம்மதியை கொடுக்கின்றான். அதேபோல் இந்த இஸ்லாத்துடைய நிறைய நற்பண்புகள் இருக்கின்றன. இந்த இஸ்லாத்தை ஒருவருடைய அளவில் நாம் எடுத்துக்கொண்டால் அதனுடைய நற்பண்புகளை நாம் வந்து பார்க்கலாம். அதனுடைய முக்கியமான ஒரு கடைசி நற்பண்புகளை சொல்றாங்க. நான் புரிந்து கொள்கிறேன். இஸ்லாத்தில் எல்லா மனிதர்களும் சமமாக இருக்கின்றார்கள். யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا ان اكرمكم عند الله اتقاكم. உங்களுக்கு சிறந்தவர்கள் யார்? அல்லாஹ் தபாரக வ தஆலாவிடம் யாரிடம் அதிகமாக தக்வா இருக்கிறது, யார் முஃமினாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் சொன்னார். நீங்கள் கருப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெள்ளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய நிறத்தையோ இல்ல உங்களுடைய முகத்தையோ உங்களுடைய செல்வத்தையோ அல்லாஹ் தபாரக வ தஆலா பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் தபாரக வ தஆலா உங்களுடைய ஈமானை மட்டும் தான் பார்க்கின்றார். இந்த இஸ்லாமுடைய ஒரு பெரிய நற்பண்பு காரணத்தினால்தான் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மக்கள் இஸ்லாத்தை தேடி வருகின்றார்கள்.
இஸ்லாத்தில் எல்லா மக்களும் சமமாக இருக்கின்றார்கள். யாரும் மற்ற மனிதர்கள் நினைக்கின்ற போல நாம் சிறந்தவர்கள் எப்படி யஹூதிகள் அவர்கள் சொன்னார்களோ, வஸாலத்தில் யஹூது வல் நஸாரா நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஹு, நாங்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுக்கு அவர்களுடைய பிள்ளைகள் என்று அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆனால் அப்படி கிடையாது. இஸ்லாத்துடைய ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தில் எல்லாமே சமமானவர்கள். சொன்னார்கள், லா ஃபضل لعربي على عجمي, ஒரு அரபிக்கு ஒரு அஜமி மேல் மேலேயோ இல்ல ஒரு அஜமிக்கு ஒரு அரபு மேலேயோ எந்த ஒரு ஃபضل என்ற ஃபضلத்தும் கிடையாது. எல்லா மக்களும் குல்லுக்கும் மின் ஆதம் வ ஆதம் மின் துராப். நீங்கள் அனைவரும் உங்களுடைய வாலிதியார், உங்களுடைய அஸ்லியார் ஆதம். நீங்கள் எல்லோரும் யாருடைய பிள்ளைகள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய பிள்ளைகள். ஆதம் எந்த அவர்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவரை படைத்தான், மண்ணிலிருந்து அல்லாஹ் தபாரக வ தஆலா அவரை படைத்தான். நீங்கள் எல்லோரும் மண்ணாகத்தான் போக இருக்கின்றனர் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறுகின்றார்கள். இந்த நற்பண்புகளை நாம் முஸ்லிம்கள் மற்ற சமுதாய மக்கள்களை நாம் காட்ட வேண்டும். ஏனென்றால் இந்த இஸ்லாத்தில் இருக்கின்ற இந்த நற்பண்புகள், நல்ல விஷயங்கள் நிறைய மக்களுக்கு தெரியாது, நாம் முஸ்லிம்களுக்கு தெரியாது. அவர்கள் இந்த நல்ல விஷயங்களை நாம் அவர்களுக்கு எடுத்து வைத்தால், அவர்களுக்கு சொன்னால், அவர்கள் இந்த மதத்தை, இந்த அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய தீனை அவர்கள் விரும்புவார்கள். அவர்கள் இந்த தீனை பற்றி அறிவதற்கு அவர்கள் முன்வருவார்கள். இந்த தீனை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதே போல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தபாரக வ தஆலா நாடினால் அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும். அதே போல இன்ஷா அல்லாஹ் இந்த தீனில் அவர்கள் வந்து விடுவார்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த தீனுல் இஸ்லாமுடைய நற்பண்புகளை புரிந்து மற்ற சமுதாய மக்களுக்கு அதை சொல்வதற்கு, அவர்களுக்கு ஈரோடு நற்பண்புகளை சொல்லித் தருவதற்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை, அந்த தௌஃபீகை தருவாராக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஜஸாகுமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.